ஓம் சாய்ராம். சாய் சொந்தமே. இப்போ இந்த பிரார்த்தனை நேரத்தில் ஒரு விஷயம், நல்ல விஷயம். இந்த சமித்துக்களெல்லாம் ஒரு குச்சி கிடையாது. யாகத்தில் போடுற சமித்து வெறும் குச்சிகள் இல்லை செல்லமே. அது சக்தி நிலைகள். எத்தனை உலகத்தில் எவ்வளோ யாகம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு கணபதி ஹோமம் பண்ணோம்னா அதுக்கு சக்தி இருக்குன்னு நம்பி தானே பண்ணுறோம். அது உன்னுடைய வேண்டுதலுடைய மொழி. அக்னிக்குள்ளே போடக்கூடிய ஒவ்வொரு ஆகுதியும் உன்னுடைய வாழ்க்கையில் பதிலாக மாறி திரும்ப உனக்கு வருது பலன். பாபா இந்த சமித்தெல்லாம் உண்மையில் பலன் தருமா அப்படின்னு நீ கேட்குற செல்லமே. பாபா சொல்கிறார், நம்பிக்கையோடு போடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உன்னுடைய வாழ்க்கையில் விதையை போடுற மாதிரி. வில்வம் சிவனுக்கும் லக்ஷ்மிக்கும் பிடிச்சது. இதயத்தில் இருக்கிற அந்த குறை நீங்கணும் அப்படின்னா வில்வ சமைத்து போடு. செல்வம் மெதுவாக வந்து சேரும். துளசி அப்படிங்கிறது நாராயணனுடைய அன்பு. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு துளசி ஹோமம் ஒரு நல்ல வழி. அதை துணியில் போடு. அத்தி சுக்கிர சக்தி. வாழ்க்கையில் சுகம் வேணும் அப்படின்னா இதை மறக்கவே மறக்காத. அப்புறம் நாயுருவி, அது புதன் சக்தி. புத்தி லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இந்த ரெண்டையும் தரும். பலாமர சக்தி இருக்குது இல்லையா, அது சந்திரனுடைய சக்தி. மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு இதுதான் உதவி. செல்லமே, நீ எதை வேண்டிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி வேண்டிக்கிற அப்படின்றது தான் முக்கியம். இந்த அக்னிக்கு முன்னாடி இந்த தூணியில் போடக்கூடிய அந்த சமித்துக்கள் எல்லாம் அதை போடும்போது மனசு சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அந்த ஆகுதி அப்படிங்கிறது பலன் தரும். இப்போ ஒரு சின்ன குட்டியான ஒரு ரெமிடியை பண்ணு. வியாழக்கிழமைகளில் ஒரு துளசி இலை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் சாய்ராம் அப்படின்று 9 தடவை சொல்லு போதும். அந்த இலை அந்த நீரில் போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டு டம்ளரில் போட்டு குடி. உன்னுடைய மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். செல்லமே, இந்த சமைத்தெல்லாம் ஒரு குச்சி இல்லை, அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. அதை உணர்ந்து செய். இந்த துணியில் போடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நீ எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் பேர் ராசி நட்சத்திரம் இதுதான் வேணும். அது பாபா கிட்ட போய் தானாக சேர்ந்துடும். அது உங்கள்கிட்ட தானாக உன்னுடைய சக்தியை கொடுக்கும், உனக்கு நம்பிக்கை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அல்லாஹ் மாலிக்.